18 தர்பார். வந்துட்டாயா. இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எளி. சீனு அப்படியே விருதுநகருக்கு வந்தா ஒரே நையாண்டி மேளம், ஆட்டம் பாட்டம், சலப்பாட்டம், குதிரையாட், என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் இருக்கு. என்னத்துக்கு இப்படி கொண்டாடுறீன்னு கேட்டா, பொங்கல் வருது இல்ல, எங்க காலேஜ்ல இளஞ்சிட்டுகள்லாம் நாங்க இருக்கோம்ல, அதனாலதான் பொங்கல் விழா. வந்து ஒரு வாய் பொங்கல் சாப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு ஆசையோட புள்ள கணக்கு கூப்பிட்டா போகாம இருப்போமா? சௌமியா அன்புமணி அவர்கள் மைக்க பிடிச்சி மேடையா இப்ப ரூபா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப 3000 ரூபாய் கவர்மெண்ட் தரப்போகுதுன்னு சொல்லிச்சுல பொங்கல் ஏனாமா, அதுக்கு அவங்க ஒரு பட்ஜெட் வேற போட்டிருக்காங்க. உங்க தம்பி 500 ரூபாய் எடுத்துருவார், உங்க மகன் 500 ரூபாய் எடுத்துருவார், உங்க வீட்டுக்காரர் 500 ரூபாய் எடுத்துருவார், உங்க மாமனார் 500 ரூபாய் எடுத்துருவார் அப்படின்னு மொத்தமா சொல்ல எதுக்கு இருக்குவங்க? ஐயோ இவங்களே பட்ஜெட்டை போட்டு கொடுத்து கடைசியில் நமக்கு ஒண்ணுமில்லாம போயிருவேன்னு பீதியில உட்காந்துருக்காங்க. பருப்பு, நெல்லு, சக்கரை, வெள்ளம், அரிசி ரேஷன் கடையில கொடுக்க போறாங்க. கூட சேர்த்து 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க. எத்தனை நாள் நீங்க அது கணக்கு போடுங்க. போகி, பெரும்பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், ஆணி பொங்கல், அப்புறம் உழவர் திருநாள், அந்த திருவள்ளுவர் தினம்னு ஒரு 5 நாள் தொடர்ந்து விடுமுறை. தொடர்ந்து 5 நாள் விடுமுறை. அந்த 3000 ரூபாய் என்ன மூளைக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாம் டாஸ்மாக் தான் போகும். எல்லாம் டாஸ்மாக் தான் போகுது. அந்த 3000மோ 1000மோ எங்கே வந்ததுன்னு முதல்ல கேளுங்க. அதுவும் டாஸ்மாக்ல இருந்து எடுத்ததுதான். உங்க வீட்டுக்காரங்க, உங்க அப்பா, உங்க மாமா, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி, உங்க வீட்டுக்காரங்க, உங்க பிள்ளைங்க குடிச்சதெல்லாம் டாஸ்மாக்ல இருக்குது. அந்த டாஸ்மாக்ல இருந்து அந்த 1000 ரூபாய் எடுத்து உங்க பேங்க்ல போடுறாங்க. அதே 3000 ரூபாய் அதே தான் டாஸ்மாக்ல எடுத்து கொடுக்க போறாங்க. மறுபடியும் இந்த பொங்கலுக்கு டாஸ்மாக் தான் போகும். இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் எங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையா. சின்னையா ஒரு பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்க, பெரிய ஐயாவோட சண்டை ஓடுதலே இருக்கார், பெரிய ஐயா அதையெல்லாம் மறந்துட்டு இருக்கார் அப்படின்னு புலம்பி நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு எங்க வழியை நாங்க பார்த்துக்கிட்டு போறோம்னு சொன்னது யார் தெரியுமா? பாமகவில் அப்படியே அனல் கக்கிற வீரராக இருந்த குருவோடைய பொண்ணு. இவங்க தான் வந்து முதலமைச்சராகி, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராகி இது செய்யணும்னு கிடையாதுல்ல. இந்த உங்களுக்காக தானே ஐயாவையும் கேட்குறேன், சின்னையாவும் கேட்குறேன். உங்களுக்காக தான் இவங்க உயிர் நீத்தாங்க, அந்த சமுதாயத்துக்காக தான் உயிர் நீத்தாங்க. நீங்களே வந்து உங்க சொந்த காசுல வந்து மணிமண்டபம் கட்டியிருந்துருக்கலாம்ல. உங்களால மாசமா அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ நீங்க செய்யலாம். மாசம் உங்களால போய் பார்க்க முடியலன்னா கூட அந்த குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதை ஏன் நீங்க பண்ணல? இப்ப வரலையுமே சின்னையா வந்து நான் கேட்குறேன், அவங்க வந்து தந்தையை வந்து மதிக்கிறது இல்லை. அதே மாதிரி சொந்த சகோதரிய, சொந்த அக்காவை வந்து அவ்வளோ இழிவுபடுத்தி பேசுறாங்க. ஒரு பப்ளிக்குன்னு கூட பார்க்காம அவ்வளோ இழிவுபடுத்தி பேசுறாங்க. சொந்த மக்களுக்கு உண்மையா இல்லை, கொள்கையை வந்து காப்பாத்தல அவங்க. இப்ப நடந்த போராட்டத்துல 21 எலெக்ஷன்ல இப்ப நடந்த போராட்டத்துல வந்து போராட்டம் பண்ண மக்கள் வந்து யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப அங்கேயுமே நீங்க கை விட்டுட்டீங்க. நீங்க எதுலதான் உண்மையா இருப்பீங்க? நீங்க எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்படியே கவுண்டருக்குள்ள போறான், விளக்கு ஏத்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி தன்னால குதூகலத்தில் இருக்கிறார் நயினார் ஐயா. வந்துட்டோம்ல, ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, விளக்க ஏத்த போறோம்ல, சொன்னா ஏயா கேக்கிய, மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி ஏயா பண்றீங்கன்னு அப்படியே வருத்தத்திலையும் சந்தோஷப்படுறார். அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், யாருக்கும் ஒரு மன கஷ்டம் இருக்காது. இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து ஆளுங்கட்சி தரப்பிலேயே, ஒரு முதலமைச்சர் தரப்பிலேயே, ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். அதில் அப்படி தான் பொருள் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மீறி உச்சநீதிமன்றம் போறாங்க, உச்சநீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பி விடுறாங்க. பிறகு நீதிபதியை நீக்க வேண்டும் சொல்லி
பாராளுமன்ற உறுப்பினர்கிட்டெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி பாராளுமன்றத்தில் போய் இவ்வளவு அவசியம் நாட்டில் என்ன அவசியம் வந்திருக்குங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்பது, இந்த அளவுக்கு நீங்கள் அதில் என்ன நடைபெறப் போகிறது? உண்மையிலே மத கலவரத்தை தூண்டுவது யார்? முதலமைச்சரா இல்லையா? அறநிலையத்துறை அமைச்சரா இல்லையா? அப்படிதான் எங்களுடைய கேள்வி. அப்படியே நம்ம அண்ணாச்சி வைகை செல்வன் ஐயாச்சி ரொம்ப தீக்கமா பார்க்கக்கூடிய மனுஷன். அவர் சொல்றாரு, ஊருக்குள்ள ஒரு மதக்கலவரம் நடந்தா அதுக்கு திமுக தான் காரணம். அதை நான் முழுசா நம்புறேன். ஆனா பாஜக தான் பண்ணுதுன்னு சொன்னா என் மனசுல அப்படியே அனலா கொதிக்குது. எங்க கூட்டணி கட்சிக்காரர்கள்ல நான் எப்படி நம்புவேன் அப்படிங்கிறார் அவர். நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்துக்கு தமிழக அரசு உள்ளாக்கி இருக்கிறோம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்தி இருக்க வேண்டும் தமிழக அரசு. அதை விடுத்து ஒரு மத மோதலை ஏற்படுத்த பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு என்பதால் இந்த நீதிபதியுடைய தீர்ப்பு சுட்டிக்காட்டுகிறது. ஆக எல்லோருக்கும் பொதுவானவராக ஒரு அரசு இருக்க வேண்டும். அப்படி எல்லாருக்கும் பொதுவானவராக திமுக அரசு இல்லை என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய பார்வை. அதுதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஐயா எல்லாம் வரிசையில் வாங்க. அன்னைக்கு மேலே போகக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது, சைடில் போகக்கூடாதுன்னு அங்கங்கே நின்றுடா கலெக்டர், கமிஷனர், அப்புறம் அந்த அங்கனுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க, மன்னிப்பு கேட்கல நான் அப்படியே காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம கந்தன்மலை ஹீரோ. அதாங்க அட்மினை வச்சு அட்ராசிட்டி பண்றவரு. முதல்ல சட்டத்தை மீறி நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியது கமிஷனரும் கலெக்டரும் தான். அவங்க 2 பேரும் குறைஞ்சபட்சம் மன்னிப்பாவது கேட்கணும். நாங்கள் சட்டத்தை மதிக்கவில்லை, நீதிமன்றத்தை மதிக்கவில்லை, இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டோம், அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு கமிஷனரும் கலெக்டரும் சொல்லணும். சொல்லலைன்னா இவர்களை ஒரு நியாய உணர்வுள்ள மனிதர்களாக இந்துக்கள் கருத மாட்டார். இந்த வாரியா தீர்ப்பை சொல்லிட்டு குடுன்னு எந்திரிச்சு போயிட்டு அது தீர்ப்பு ஆயிருமா? உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, அங்கே போகும்ல. ஏங்க ஆதாரத்தை எடுத்து காட்டி இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு சொன்னா தானங்க அது தீர்ப்பாங்க. நீங்க வாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டா அதெல்லாம் சொல்லாது, மன்னிப்பும் கேட்க முடியாதுங்க. இங்க ஒருத்தர் அங்கே நம்முடைய அறநிலையத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் மட்டும் சிலர் சென்று பொதுமக்களுக்கு மட்டும் தடை விதித்து அங்கே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. பொதுவாகவே ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால், நீதியரசர்கள் இதற்கு முன்னாலே அங்கே தீபம் ஏற்றி இருக்கிறார்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு அனுமதி தருகிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடந்தது, ராஜாஜி பூதலிங்க ராஜாஜியினுடைய ஆட்சி நடந்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது, அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி நடந்தது, தலைவர் கலைஞருடைய ஆட்சி நடந்தது. இப்படி பல்வேறு ஆட்சிகள் நடந்தன. எந்த காலகட்டத்திலும் யாருமே தீபத்தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு வரவில்லை. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் வந்தபோது அதை எதிர்த்து அங்கே கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற கருத்தை தான் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நீதியரசர்கள் இங்கே இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது, எனவே அதன் அடிப்படையிலே திருப்பரங்குன்றத்துடைய மலை அந்த தூணிலே நீங்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்திருப்பது முழுக்க இன்றைக்கு நீதித்துறையை நாம் என்னவென்று சொல்ல முடியாது, அதை களங்கப்படுத்தவும் முடியாது. ஆனால் அது ஒரு சட்டத்துக்கு முரண்பாடான ஒரு செயல் என்கின்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர எங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. ஐயா இன்னொரு விஷயத்தையும் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க, இந்த தீர்ப்புல ஒரு உள் நோக்கம் இருக்குங்காக. என்ன உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல. அப்படி இப்படி போனா எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நிக்குது அப்படின்றாங்க. சரி, என்னங்கிறத தான் பார்த்துருங்களேன். நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு வகையிலே மதக்கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். எல்லோரும் தாங்கள் விரும்புகின்ற செயலை செய்கின்ற உரிமை இன்றைக்கு பழக்க வழக்கப்படி கலாச்சாரப்படி
அவர்கள் விரும்புகிற செயலை செய்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. இல்ல ஒரு கட்சி சார்ந்த விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது நீதிமன்ற ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. சட்ட ரீதியாக அடுத்தடுத்த அணுகுமுறைகளை அரசு எந்த அளவுக்கு உறுதியாக எடுத்துக்கொண்டு அதான் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு உடனடியாக எடுத்துச் செல்வோம். நிச்சயமாக அங்கே நல்ல தீர்ப்பை நாங்கள் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படியே நம்ம KS அழகிரி ஐயா வந்தாங்க. ஐயா புஸ்தகத்தை சடக்குன்னு பிரட்டுறேன், அது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்தை தாண்டி போகுது. அங்கே விளக்கேற்றுற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. சிவரேன்னு அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுது. பக்கத்தில் விளக்கேற்றுனா என்ன ஆகி போச்சு, ஏன் இப்படி சண்டைக்கு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிய அப்படின்னு கேட்காரு. கேள்வி நியாயமாக இருந்தாலும் பதில் வரணும்ல. சென்ற ஆண்டு அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. 100 ஆண்டுகளாக அங்கே தீபம் ஏற்றவில்லை. கோயிலினுடைய வேறு ஒரு முகப்பில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. அதுதான் காலம் காலமாக இருக்கிற பழக்கம். ஆனால் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு சிலர் முயற்சிக்கிறார்கள். சென்ற ஆண்டு சொல்லாதவர்கள் இந்த ஆண்டு ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஆண்டு தான் தேர்தல் வருகிறது, அதனால் இந்த ஆண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தெய்வ பக்தி, அவர்களுடைய மத உணர்வு இவ்வளவுதான். இதற்கு மேல் அவர்களிடம் தெய்வத்தை பற்றியோ, இறையாண்மையை பற்றியோ, ஆன்மீகத்தை பற்றியோ, மதத்தை பற்றியோ கேட்டால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தேர்தல் நேரத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். தமிழக மக்கள் மிகவும் அறிவார்ந்த மக்கள். இதை போன்று திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதை புறந்தள்ளுவார்கள். அடுத்து பாருங்க, நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டி ஐயா வரார். யார் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, மோடியா வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் அவ்வளவுதான். ஓங்க ஐயா, தீபமாவது மழையாவது சாமியை கும்பிட்டு போய் புள்ள ஊட்டியில படிக்க வைங்கன்ற ரீதிக்கு பேசுதாரலாம். எங்கள் கூட்டணி எந்த அமித்ஷா போல் 1000 அமித்ஷா வந்தாலே எங்கள் கூட்டணி பாதிக்காது. பிரதமர் மாதிரி 1000 பிரதமர் வந்து இந்த முகாம் அமைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் எங்கள் கூட்டணி பாதிக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதால் மட்டுமல்ல, அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது என்பதால் மட்டும் நாங்கள் சொல்லலை. தமிழ் மக்களின் கலாச்சாரம், அவங்க எப்பவுமே பிரிவினை ஏற்க மாட்டாங்க, மத பதற்றங்களை ஏற்க மாட்டாங்க. அவரவர் மதம், அவரவர் கடவுள், அவரவர் வழிபாடு, நல்லிணக்கம் தான் தமிழ் மண்ணின் கலாச்சார பண்பு கூறு. இதை கெடுக்கிற பதற்ற அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்க முயற்சிக்கிறது பிஜேபி. அதற்கு உதாரணம் தான் சுசீந்திரம், அதற்கு உதாரணம் தான் திருப்பரங்குன்றம். எனவே பதற்ற அரசியலை தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள். அப்படியே நம்ம செந்தமிழர் அண்ணன்ட்ட போய், அண்ணாஜி கொஞ்சம் நில்லுங்க, இந்த மாதிரி நயினார் அண்ணாஜி தீபம் ஏற்றணும்னு உங்களை கூப்பிடுதான், நீங்கள் போக மாட்டீங்கன்னு. யோ, அவன் பசியிலையும் பாட்டிலையும் செட்டுட்டு கிடக்கான், அவனுக்கு ஒரு ரூபாய் சோறுவோட வழியை காண விளக்காத்துறான், வாங்க அதான் வந்துட போகுது அப்படின்ட்டு அண்ணன் வேகமாக எங்கேயோ போகிறார். ஒருவேளை பசிக்கும் போல் இருக்கு. நாட்டில் பல கோடி மக்கள் பசியாக கிடக்குறான். அவன் வீட்டில் விளக்கேற்றுங்க, அப்புறம் வீடுக்கு விளக்கேற்று. எந்த வீட்டில் விளக்கேற்றலை, எந்த வீட்டில் விளக்கேற்றலை, இருட்டில் இருக்கான். நாட்டில் பல கோடி மக்கள் பசியாக கிடக்குறான். அவன் வீட்டில் விளக்கேற்றுங்க, அப்புறம் வீடுக்கு விளக்கேற்று. எந்த வீட்டில் விளக்கேற்றலை, எந்த வீட்டில் விளக்கேற்றலை, இருட்டில் இருக்கான். அப்படியே நம்ம அண்ணாச்சி செல்வ பெருந்த கண்ணாச்சி, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காலை ஊண்டி கச்சு நிற்கும், போல்ட்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, நகலாமல் நிற்போம். ஆனால் இவங்களுக்கு எப்போ பாருங்க இந்த எலெக்ஷன் வந்துட்டு ஏதாவது ஒரு கோக்குமாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காந்தியை தூக்குறாங்க, விட்டா ரூபா நோட்டையும் தூக்கிடுவாங்க ஓடுருக்கு அப்படின்னு டவுட்டை கிளப்புறார். 125 150 200 நாட்கள் என்பது மகிழ்ச்சி தான். பயனாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒன்றிய பங்கீடும், ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் மாநில அரசின் பங்களிப்பும் வேறுபடுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக 40-60 60-40 என்றெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது போல் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அளிக்க வேண்டும். மாநில அரசுகளை நசுக்கக்கூடாது. எப்பொழுது 2021 திமுக ஆட்சி இங்கே இருக்கிறதோ அதிலிருந்து ஆளுநர் ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறார், ஒன்றிய அரசு ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறது. இதோடு சேர்ந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன சட்டப்பேரவை தீர்மானங்கள் போனாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம் தெரியல. இப்படி செல்வ பெருந்த அண்ணாச்சி இவங்களுடைய புட்டெல்லாம் வைக்கும்போது நம்ம அண்ணாச்சி வராங்க. யாரு? அன்பில் மகேஷ் அண்ணாச்சி. ஏங்க படிப்புக்கு காசு ஏகம்,
காய்ச்சல் சும்மா கேட்கும், கொடுத்த வரியில கொடுங்கன்னு கேட்கும், தர மாட்டேங்க. இந்த தண்ணிக்கு கூட ஜல்ஜீவன்ல தர மாட்டேங்க அவளை. இது வச்சுக்கிட்டு இவங்க வந்து எங்களை வந்து இது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தப்புங்க அண்ணாச்சி அப்படின்னு கண்டிக்காரு. இன்னைக்கு பல்வேறு நிதி நெருக்கடிகள் நமக்கு ஒன்றிய அரசு எப்படிலாம் கொடுக்குறீங்க பார்க்க. நான் வந்து ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தை சொல்ல தான் வந்தேன். பட் இருந்தாலும் கேட்கணும், அரசியல் கலந்துடக்கூடாது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வர வேண்டிய 3542 கோடி, என்னுடைய பிள்ளைங்க 40 லட்சம் பிள்ளைங்க படிக்க வேண்டியது, 32,000 டீச்சர்ஸ் வர வேண்டிய பணமே என்ன கொடுக்காம இருக்காங்க 2 வருஷமா. இனி இப்படி தான் அவங்க பண்ண போறாங்க. பிகாஸ் அவங்க அதான் முடிவு பண்ண மாட்டாங்க. ஜல்ஜீவன் மிஷன் ஏற்கனவே கூட 2000 கோடி கூட ஒன்றும் கொடுக்காம. ஸோ எல்லா விதத்திலும் இருக்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதார நிபுணர்கள், நம்முடைய அதிகாரி பெருமக்கள் மூலமா, ஒரு நிர்வாகத்துறையின் மூலமா, திறமையின் மூலமாக இன்னைக்கு இதை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்யக்கூடிய முதலமைச்சர் பெற்றுக்கணும். எங்கேயுமே நாங்கள் வந்து சொன்ன வாக்குறுதி நாங்கள் மறுக்கவே இல்லை. நாங்கள் சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று தான் சொல்லிட்டோம். முதல்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது சொல்லுங்கள், ஃபவுண்டேஷன் நம்ம இப்போ சரி பண்ணிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துக்கு ஃபவுண்டேஷன் நம்ம வந்து பக்காவாக போட்டோம். இனி வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கவங்க அனைவருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக முடியும். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அண்ணாச்சி வேட்டியை மடிச்சுக்கிட்டாத குறையா வந்தார். இங்கே இருங்க, உங்களை பற்றி நல்லா தெரியும். நாங்கள் எப்படி ஆட்சி நடத்தணும், அப்படி தங்க முட்டை ஓடுற மாதிரி டப்பு டப்பு நடத்தணுமா? நீங்கள் கொடுத்த காசெல்லாம் எங்கிட்ட போய் ஒளிச்சு வைக்கிய. ஆனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபைல் ரெடி பண்ணிட்டேன், சரக்கு கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கேன், கூப்பிடுவார் ஹெட் மாஸ்டர், நடக்கிறத பாருங்க அப்படின்னு சவால் விடுதார். இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதுல பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறையில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும். நாங்க 2500 ரூபா கொடுக்கும் போது 5000 கொடு 5000 கொடு 5000 கொடுன்னு அங்கிட்டு இங்கிட்டு கத்துனீங்க. இப்ப கொடுக்க வேண்டியதான 5000, ஏன் 3000 ரூபா கொடுக்கிய? கொடுங்க 5000 கார் கொடுப்பாங்களோ? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார். தோல்வி பயம் வந்துட்டது. அதுல எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெறும் போது குடும்ப அட்டைக்கு ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார். அந்த அடிப்படையில் தான் நான் 15 நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சீங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது, பொங்கல் பரிசு கொடுக்கல. அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைக்கும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லி, ஆனா இப்ப 3000 தான் கொடுத்துருக்கிறேன். தாவேக்கார பூசா அங்கிட்டு போய் சேர்ந்தாவே. அதுல வந்து ஏடிஎம்கேல நிறைய பேர் போறாங்கன்னு கேள்விப்பட்டு ஒருத்தர் சொல்லுதாரு, அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க, சுகர் பேஷண்ட், பாவம் வீட்டில் இருக்க மாட்டாம அங்கே போய் சேர்ந்து செட்டில் ஆறாங்க. நல்லா இருக்கட்டும், ஆனா நம்மளை நோண்டாம இருக்கணும்ல அப்படின்னு செங்கோட்டையனையாவும் இப்போ புதுசாக சேர்ந்தவர்களையும் அப்படியே லிங்க் பண்ணி கிண்டி விடுறாரு வைகை செல்வன் ஆச்சு. செங்கோட்டையன் காலாவதியான மாத்திரை, அது முடிந்து போன ஒன்று. ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர், அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அமைச்சரானவர் செங்கோட்டையன் அவர். இப்போது தாவேக்காவுக்கு போய் அவர் என்ன பெரிய சாதனைகளை நிகழ்த்த போகிறார்? இங்கு பல்லு போனவர்கள், சொல்லு போனவர்கள், செல்வாக்கு இழந்தவர்கள், பாவம் வந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்களையாக ஆளை பிடித்து தாவாக்காவில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த கட்சியும் வளராது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேதாரமும் கிடைக்காது.
அடுத்து உசாருக்குள்ள போறோம். எவ்வளவோ சொன்னாலும் அந்த பெரிய பூட்டு மட்டும்தான் இன்னும் கிடைக்க மாட்டாங்க கடைக்காரர்களுக்கு. பாருங்க, ஒருத்தர் கடைக்குள்ள போய் எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து கடப்பாறை வச்சு இடிச்சு, நம்ம சீமானன் சொன்ன கடப்பாறை இல்லை, இது நெச கடப்பாறை, அந்த கடப்பாறை வச்சு எல்லாத்தையும் இடிச்சு எடுத்து கொண்டு வரிக்கான். அதனால கடைக்காரர்களை நல்ல கூடிய சீக்கிரத்தில் பெரிய பூட்டு ஆகி போடுங்க. நகையை தூக்குனா அந்த லேபிளை வச்சு கண்டுபிடிச்சிருதாக, பெட்டியோட தூக்கிட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லைன்னு இங்க ஒரு கும்பல் பெரிய நகை கொடுக்கல பெட்டியோட தூக்கிட்டு போயிருக்காங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள 2 நகையை வித்துட்டா அம்பிடுத்தான். வண்டி ஓட்டும் போது தூங்குறது தப்பு இல்லையா? தூக்கம் வந்துச்சுன்னா வாரம் கட்டிட்டு தூங்கணும். அது என்ன வண்டி ஓட்டும் போதே தூங்குறது? தூங்குறா இப்படித்தான் நேராக போய் டம்முன்னு முட்டி அவ்வளோ சோழி முடிஞ்சிடும். பாருங்க எப்படி நடக்கணும். உலகத்துக்குள்ள நேரா சுவிட்சர்லாந்துக்கு போறோம். அங்க போனா இதய வடிவில் அப்படியே அழகா அந்த பனிச்சறுக்கு இதுல நிக்கிறாங்க. என்னன்னா சமீபத்தில் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்களாம் பனியில. உலகத்தில் எது நடந்தாலும் அது சீனாக்காரனுக்கு கண்ணை உறுத்திடும். இதய வடிவில் நிற்கிறிய இப்போ பாரு எங்கள் இதயத்தை செஞ்சு 15 அடி ஒசரத்துக்கு நிப்பாட்டி வச்சு அது லப்பு டப்புன்னு சத்த வேற வருதாம்யா பாருங்க. பனி வெள்ளை மழை பொழிகிறது அப்படின்னு இருக்குல்ல, எல்லா ஊர்லேயும் பனிதாயா, அது ஒன்றும் மாறவே மாறாது, வெள்ளை கலரில் இருக்கும். இந்த போஸ்னியா அங்கன்னு வாங்க ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம். பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தர்பார். சரி, அடுத்து ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்க வரேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னா, இந்த வண்டி ஓட்டும் போது அந்த செல்ஃபோனில் எதுக்கு டைப் பண்ணுறீன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. வண்டி அது பாட்டு போது நீங்கள் செல்ஃபோனை பார்த்து டைப் பண்ணி அப்படி சும்மா அப்படி நிமிர்ந்து பார்த்துக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. உங்கள் உசுருக்கு ஒலையை மட்டும் இல்லை, எமனா வந்து நிற்கும், புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த தர்பால சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.